இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை உங்கள் முன்பாய் வைக்க அவசியப்படுகிறேன். வேதத்துல அதிகமாய் பேசப்படுகிற, வேதத்தில் அதிகமாய் குறிப்பிடத்தக்கக்கூடிய பல நபர்கள் இருக்கலாம். ஆனா அதுல ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது. சங்கீதக்காரன்னா நமக்கு யார தோணும்? தாவீது தான் தோணும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் சங்கீதத்தை எழுதினவன் தாவீது மட்டும் கிடையாது. அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். சங்கீதம் 90, 91 அதுல இருந்து யார் எழுதினாங்க யாருக்காச்சும் தெரியுமா? யாருடைய சங்கீதம் 90, 91? மோசே எழுதின சங்கீதம். அதாவது எந்த மோசே செங்கடலை பிளப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தினாரே அந்த மோசே எழுதின சங்கீதம். So when we talk about the Psalms, never think that King David is the only one who wrote the Psalms. அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் குறிப்பிட தக்கக்கூடிய ஒரு சங்கீதக்காரன் யார் என்று சொன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த தாவீது தான். அல்லேலூயா. இப்ப இந்த வாசனத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும்னு சொன்னா அப்பதான் தேவன் பல காரியங்கள் உங்க மத்தியில வெளிப்படுத்துவார். ஏன்னா இந்த தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் பல முகங்கள் உள்ளவன். எத்தனை பேருக்கு அது தெரியும்? This David, the psalmist David, is a man with many faces. Okay, how would I say that? How do I define that? நல்லா சொல்லுங்க. அவனை வேதம் அறிமுகப்படுத்தும் போது அவன் ஒரு மேய்ப்பன், ரைட்டுங்களா? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். திடீரென்று அவனை நீதான் இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா என்று சொல்லி ஒரு அறிமுகத்தை வேதம் படுத்துகிறது. அப்படித்தானே? அந்த அறிமுகம் கிடைச்ச பின்பு அடுத்த நிமிஷம் பார்க்கிறோம், திடீரென்று இங்க இருக்கிறான், திடீரென்று எங்க இருக்கிறான்? கோலியாத்துக்கு முன்பாய் ஒரு வாலிபன் போராளியாய் மாறுகிறான். He becomes a fighter with a seasoned, experienced fighter. அப்படியாய் பார்க்கிறோம். அதற்கப்புறம் பார்க்கிறோம் அவனை ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு இசை கலைஞனாய் பார்க்கிறோம். அதை எங்க பார்க்கலாம்? 1 சாமுவேல் 16 பார்க்கலாம். அவனை ஒரு இசை கலைஞனாய் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்று சொன்னா திடீர்னு இப்படி இருந்தவன் எப்படி ஆகிறான்? அவன் ஒரு தேவனுடைய ராஜாவால் தேடப்படுகிற ஒரு குற்றவாளியாய் காணப்படுகிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்னு? குற்றவாளியாய் காணப்படுகிறதுனால அவன் ஓடுகிறான், எந்தெந்த இடத்துகளுக்கோ ஓடுறான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவன் என்னவாகிறான் சொல்லும் போது அவன் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதியாய் மாறுகிறான். He becomes an enemy. In other words, we can call him a renegade. அவன் கட்சி மாறுகிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் இதோ பிலிப்பியர்கள் மத்தியில போய் பலஸ்தீனர்கள் மத்தியில போய் அவன் கட்சி சேருகிறவனாய் காணப்படுகிறான். இங்கதான் தாவீதுடைய கதை முடியுதுன்னா இங்க முடியல. அதுக்கப்புறம் அவன் ஒரு சுதந்திர போராளியாய் மாறுகிறான். சுதந்திர போராளி எங்க இருக்கு? அடுலாம் குகைக்குள்ள என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? அவனோடு ஒரு கூட்டம் இணைகிறது. He becomes a freedom fighter. திடீரென்று பார்க்கிறோம் அவன் அப்படியாய் மாறுகிறான். அதற்கு பின்பு அவனை யூதாவின் ராஜாவாய் பார்க்கிறோம். அதற்கு பின்பு இஸ்ரவேலின் ராஜாவாய் பார்க்கிறோம். அங்கதான் அவன் கதை முடியுதுன்னு சொன்னா அங்க கதை முடியல. திடீரென்று பார்க்கிறோம் அவன் ஒரு விபச்சாரக்காரனாய் மாறுகிறான். அவன் ஒரு கொலைக்காரனாய் மாறுகிறான். அவன் ஒரு சதி செய்கிறவனாய் மாறுகிறான். அப்ப பாருங்க, தாவீதுக்கு பல முகம் இருக்கா இல்லையா? He becomes a man with many faces. இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் இந்த மனிதனுடைய சூழ்நிலையை பார்க்கும் போது அந்த சூழ்நிலை அவனை அவ்விதமாய் மாற்றுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலகட்டத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? ஒரு காலகட்டத்துல தேவனை விட்டு இருந்திருப்பீங்க. ஒரு காலகட்டத்துல சும்மா சபைக்கு வந்தவர்களா இருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல தேவனுடைய அசைவு உங்க மத்தியில வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறியது. அப்படிதானே? உங்க வாழ்க்கை மாறியது. அதுதான் அதே போலதான் தாவீது. அவனை பார்க்கும் போது அவன் வாழ்க்கை மாறியது. எப்பொழுது? அவன் தேவனோடு இணைந்து உட்காரும் போது. அல்லேலூயா. when he settled down with God, அன்றைக்கு அவன் வாழ்க்கை மாறியது. அவன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சரணடைகிறான். பாத்தீங்களா? அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? Now the only thing that changed him was when he started to submit to God and surrender to God. How many of you know there's a different meaning behind it? Yes. The word submission and the word surrender is two different things. I have no time to explain that. ஆனால் அவன் தம்மை ஒப்பு கொடுத்து சரணடையும் போது அவனுடைய வாழ்க்கை மாறியது. தேவன் அவனை
இப்படியாய் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தாரே என்று கர்த்தர் வேதனைப்பட்டிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன் தெரியுமா கர்த்தர் வேதனைப்படல? The one reason why God was never disappointed was with David was because he was a honest man. எத்தனை பேருக்கு தெரியும் honesty-னா என்னன்னு? உண்மைத்துவம் உள்ளவன். அவன் உண்மையானவன். அவன் தவறு செய்யும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஓடிடுவான். அவன் வலிக்குதுன்னு சொன்னா நம்மளாம் என்ன செய்வோம்? வலிக்குதுன்னு சொன்னா பேசாம அமைதியாயிடுவான். ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுவான்ப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுகிறவனாய் காணப்படுவான். அவன் வாழ்க்கை மோசமாய் போய் கொண்டிருக்கும் போது அவன் ஆண்டவரிடத்துல முறுமுறுக்கிறான். ஜனங்கள் மத்தியில முறுமுறுக்கல. He started to complain against God. God, life is unfair. அவன் தவறு செய்யும் போதெல்லாம் ஆண்டவரே நான் தவறு செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுகிறவனா இருக்கிறான். அவனுடைய சங்கீதத்தை பாருங்க. அவன் எழுதின ஒவ்வொரு சங்கீதத்தை பார்க்கும் போது அவனுடைய மனநிலையை நாம் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவனுடைய உண்மையான மனநிலையை பார்க்கலாம். அப்ப தாவீதை உண்மையாய் அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சங்கீதங்களை நீங்க படிக்கணும். எத்தனை பேர் உண்மையாய் அவனுடைய சங்கீதங்கள், அதாவது சங்கீதம் 1ல இருந்து 150 வரைக்கும் இல்லைன்னா 151 வரைக்கும் யார் படிச்சிருக்கா? ஓகே, 2 பேர் தான் சங்கீதத்தை படிச்சு முடிச்சிருக்கீங்களா? அப்ப இது வரைக்கும் யாருமே சங்கீதத்தை முழுவா படிக்கல. ஹாஃப் வேல இருக்கு. எத்தனை பேர் ஹாஃப் வேல நிக்கிறீங்க? எத்தனை பேர் முழுக்க படிச்சிட்டீங்க? 1 2 3 4 5 அவ்வளவுதானா? சங்கீதத்தையே இன்னும் படிச்சு முடிக்கலனா வேதத்தை எப்ப படிச்சு முடிக்கிறது? அவர் வருகை அப்பையா? அதாவது சங்கீதக்காரனுடைய மனநிலையை, அவன் உண்மையான எப்படிப்பட்டவன், எவ்வளவு நெருக்கத்துக்குள்ள போனா எப்படி அவன் கரை சேர்ந்தான் என்று பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா சங்கீதத்தை படிக்கணும். சங்கீதத்தை படிக்கணும். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை வளராறுல அந்த சங்கீதத்துல தான் எழுதியிருக்கு. அவனுடைய ஒவ்வொரு மூலையில பார்க்கும் போது அவன் எங்க ஓடுகிறானோ அங்கு தேவன் அவனோடு இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். He wasn't perfect. Anyone perfect here? He wasn't perfect. We are not perfect. But the thing is, even in that imperfection, he was honest with God. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கோளாறு தான், தப்பு தான் என்று தெரிஞ்சாலும் அந்த தப்பை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால தேவன் அவனை பல விதங்களில் கையாளுகிறவராய் காணப்பட்டார். Now God adopted certain ways of confronting David. அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவனுடைய சங்கீதங்களில் ஒரு முக்கியமான சங்கீதத்தை பார்க்க போகிறோம். ஏனென்றால் அந்த சங்கீதத்துல என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் அவனை உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னுடைய உங்களுடைய தோல்விகள் போன வாரம் நேத்து பல ஆண்டு 30 வருஷம் 40 வருஷத்துடைய தோல்விதான் இன்றைக்கு உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? தோத்து போனவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா நேரத்திலும் நான் ஜெயிப்பேன் சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களிலே கர்த்தரே நம்மை தோத்து போக வைக்கிறார். எதற்கு சொன்னா அந்த அனுபவத்துல தான்ப்பா உன்னுடைய நாளை தொடரும் என்று கர்த்தர் சொல்லுவார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேனே? அப்ப இன்றைக்கு சங்கீதக்காரனை பார்க்கிறோம். அவனுடைய நேற்றின் தோல்விகள் அவனுடைய இன்றைய, அதாவது இப்படி சொல்லலாமே, அவனுடைய இறந்த காலம் அவனுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருமாற்றினது. அல்லேலூயா. இங்க அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. அப்படி இந்த இடத்துல யாருமே இல்லைன்னா ஒரே ஒரு மனுஷன் நின்று கொண்டு இருக்கிறான். யாரு? நான் தான். அல்லேலூயா. என்னுடைய நேற்றுகளை கர்த்தர் தோல்வியை காண வைத்ததுனாலதான் என்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்வோம். 139ஆம் சங்கீதம் 1வது வசனம். நான் சொல்லுவேன், யார் படிப்பார்? 139ஆம் சங்கீதம் 1 வசனம் யார் படிப்பான்னு சொன்னா, சரி ஹரிஷ் ஆரம்பிப்போம் பார்ப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து, போதும் எனக்கு அவ்வளவுதான் வேணும். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து. தீபன் ஆங்கிலத்துல, Oh Lord, you have searched me. You have searched me. இந்த சங்கீதத்தை வீட்டுல போய் படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதுல இருந்து ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், அவர் உங்களை ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை ஆராய்ந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாய் வருகிறது. He searches me. Searches me என்று சொன்னால், when we talk about searching, people will go to a different perspective. That's why I added one word there. It says examine. God searches means God is not going to go place by place and search where are you. God still stands at where he is
and he tries to examine you. அப்படிதான் சங்கீதக்காரனை அவர் ஆராய்ந்து பார்த்தார். எந்த வருஷத்துல வாழ்றோம்? 2025 வாழ்றோம். யூடியூப்ல நான் அடிக்கடி மெசேஜ் கேட்பது உண்டு. இதை நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஊழியக்காரன் சொன்னா, நம்ம மகா கொடூரமான ஒரு ஆண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அவன் அனுபவசாலி. He says this is the most worst times of God's season that we are living in 2025. ஏனென்றால் ஒரு பக்கம் பாவத்தின் பெருக்கம், ஒரு பக்கம் ஜனங்கள் எதை வேணாலும் செய்யலாம், கணக்கு நான் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிற, எப்படி கண்ணதாசன் சொன்னதை போல, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, மனிதர்கள் போகிற போக்கிலே நம்ம அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேனே? அதாவது ஒரு பக்கம் பார்க்கும்போது பாவத்தின் பெருக்கத்தில் ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றொரு புறத்தில் there is another side where something happens. ஜனங்கள் தங்களை தற்காத்துக் கொண்டு, தங்களுடைய உடைமைகளை தற்காத்துக் கொண்டு, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய வாழ்க்கையை தற்காத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். There is one side of life where people just choose to live a life that they care to live, that they wish to live. They think, they say, never mind, I don't care about the consequences. விளைவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஜனம், ஐயோ இதை செஞ்சா எனக்கு விளைவுகள் இருக்குமே, நான் மாட்டிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி வாழுகிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்றைக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது பெற்றோர்களை பார்ப்போமே. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, எங்க அம்மா அப்பா பார்த்ததை பார்க்கலும் இன்றைக்கு உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இன்னும் ஜாக்கிரதையாக பார்க்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய காலத்துல என்ன இல்ல, ஐபேட் கிடையாது, போன் கிடையாது, வெறும் டிவி தான் கிடைச்சு. அது கூட உடைஞ்சு போன பழைய டிவி. அதுலதான் வாழ்க்கையே ஒண்ணுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, சர்ச்சு, சபை, வீடு. அல்ல, சர்ச்சு, ஸ்கூலு, வீடு. இந்த மூணு காலத்துலதான் நாங்க வாழ்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கையே அப்படிதான். இந்த மூணு தான். ஏன்னா வெளியே நண்பர்களை பார்க்க போக முடியாது. அப்பா கரட்டி எடுத்துருவாரு. திருட்டுத்தனமா தான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்படிதான். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை யாருமே விட மாட்டாங்க. பிள்ளைய விடாம இந்தப்பா நீ ஜாலியா அப்படின்றாங்க. இல்ல எனக்கு ஐபேட் வேணாம், போன் தான் வேணும், போன் எடுத்து கொடுக்குறாங்க. இல்ல போன் தான் வேணும், எனக்கு டிவி வேணாலும் டிவி தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். அம்மா நான் சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறேன்? அம்மா உடனடியா கூட்டிட்டு போறேன். இது எல்லாம் தவறு என்று சொல்லல. இதை ஏன் செய்கிறார்கள் தெரியுமா? அதுதான் முக்கியம். அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் இவ்விதமாய் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப அவங்க அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே போக மாட்டான். ஏன்னா வெளியே பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு பிசாசின் கட்டுகளுக்குள்ள போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக காத்துக் கொள்ள வேண்டும். சபையில பாத்தீங்கன்னா ஒழுங்கு ஏன் இருக்கிறது? ஒழுங்கு ஏனென்றால் இந்த ஒழுங்கு இல்லைன்னா நம்ம வந்ததுக்கு எதை வேணாலும் செய்யலாம். அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா ஒழுங்கு இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரூலிங் பார்ட்டி, தி எம்பிஸ், அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அவங்க கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கட்சி எம்பி எழும்புவான். இது எல்லாம் ஏன் செய்யறாங்க தெரியுமா? Do you know why they do this? எல்லாமே சரியா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை எல்லாருமே செய்யறாங்க. ரைட்டுங்களா இல்லையா? இதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி இவர்கள் ஆராய்ந்து பார்த்து எல்லா காரியத்தையும் சரியாய் செய்ய வேண்டும் என்று எல்லாருமே பிரயாசப்படுகிறோமோ, அதே போலதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையில சரியா இருக்கணும், அதனால நான் உன்னை என்ன செய்யறேன்? சோதித்து ஆராய்ந்து இருக்கிறேன் என்று சங்கீதக்காரனை பார்த்து சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் தாவீதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? Why must God search or examine David? பாருங்க, ஆண்டவர் நம்மை ஒரு வாட்டி அவர் பக்கம் மாற்றி விட்டார் என்று சொன்னால் அவருடைய கண்கள் நம்ம மேலதான் இருக்கும். ஏனென்றால் இனிமே நீ வேறவனுக்காக வாழல, உலகத்துக்காக வாழல, நீ எனக்காக வாழ்றேன்னு சொல்லும் போது அவர் என்னை ஆராய்ந்து பார்ப்பது தவறு கிடையாது. எத்தனை பேரு உங்களுடைய பிள்ளைகளை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் வீட்டுக்கு வந்ததும், அவங்க குளிக்கும் போதும், அவங்க வெளியே இருக்கும் போது ஸ்கூல் பேக்கை திறந்து செக் பண்ணி இருக்கீங்க? யாராச்சும் அங்க என்ன இருக்கு அந்த ஸ்கூல் பேக்கை செக் பண்ண? சரி, எல்லாருமே செக் பண்ணுவோம். ஏன்? பிள்ளைங்க ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்துருமோ அந்த ஒரு பயம் இருக்கும்.
அப்ப நமக்கே அந்த ஒரு பயம் இருக்கிறது. நமக்கு அந்த பயத்தின் நடுவில் என்ன இருக்கு? என் பிள்ளை தவறி போயிடக்கூடாது, வெளிவழிக்கு போயிடக்கூடாது என்ற அந்த அன்பின் நிமித்தம் அவர்களை என்ன செய்யறோம்? நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்படியாய் நம்ம செய்யும் போது ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை, பிரித்தெடுத்த பிள்ளைகளை அப்படியாய் ஆராய்ந்து பார்ப்பதில் என்ன தவறு? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அதாவது கர்த்தர் தாவீது என்ன சொல்றார்? நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப இருதயத்துக்கு ஏற்றவன்னா நீ என்ன வேணாலும் செய்யலாமா? முடியாதுல. இருதயத்துக்கு ஏற்றவன் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு. அதனால ஆண்டவர் கண்ணை மூடிக்கிட்டு, சரிப்பா நீ பாத்துக்கோ, நான் போறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நீ என்ன செய்கிறாய், நீ என்ன பேசுகிறாய், உன்னை உருவாக்குகிற வழி என்ன, இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் தாவீதை என்ன செய்கிறார்? அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அதாவது தாவீதை போல இல்ல, நம்மையும் ஆண்டவர் எத்தனை தடவை உங்களுக்கு தெரியாமைய தேவன் உங்களை ஆராய்ந்து இருக்கிறார் தெரியுமா? ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தெரியாது தேவன் நம்மை குறித்து என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. Anybody knows when maybe God gives you a call and tells me I'm going to examine you this week அப்படின்னு யாராச்சும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? சொன்னது கிடையாது. ஆனால் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஏனென்றால் தாவீதுகிட்டயும் அவர் சொல்லவே கிடையாது, ஆனால் ஆராய்ந்து பார்த்தார். ஆராய்ந்து பார்த்தது நிமித்தம் தான் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அந்த ஆராய்ந்து பார்ப்பதில் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சில நேரங்களில் நம்மை உடைப்பார், சில நேரங்களில் என்னை கைவிட்டது போல இருப்பார், சில நேரங்களில அந்த புடமிடுகிற ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கிறது? யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல யாராச்சும் அனுபவிச்சிருக்கிறீங்களா? அப்படியான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மை தள்ளி விடுவார். தள்ளிட்டு என்ன செய்வ, இப்ப நீ என்ன செய்ய போறேன்னு என்று பார்ப்பாரு. அந்த நேரத்துல தான் நம்ம இஸ்ரவேலர்களை போல ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருந்திடக்கூடாது. ஏனென்றால் என்னை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருப்பார் என்று சொன்னால் அவர் என்னை அறிந்திருக்கிறபடினால் அவர் என்னை ஆராய்ந்து பார்க்கிறார். என்னை அவர் பக்கம் அவரை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் என்னை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆனால் ஆராய்ந்து பார்ப்பதில் he searches us to obtain our genuine obedience. அதாவது என்னுடைய வாழ்க்கையில அவருக்காக நான் எப்படி வாழணும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதற்காக தான் என்னையும் உன்னையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படி என்றால் தேவனுக்காக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமேல் ரகசிய வாழ்க்கை இருக்காது. Because God does not allow you to have secret life, he wants you to have a public life. Hallelujah. இத்தனை பேருக்கு புரிகிறது பப்ளிக் லைஃப்னா என்னது? அதாவது பப்ளிக் சொன்னா ஃபேஸ்புக்ல அதெல்லாம் சொல்லல. your life is no more secret. அவ்வளவுதான். தேவனுடைய பார்வையில your life is no more secret. yes. அப்படியான ஒரு வாழ்க்கை. திருப்பி கொள்ளுங்க. எரேமியா 17:9-10 என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்புறம் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும் படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இப்ப புரிகிறது? Go back to English and I will do that in English. He says the heart is deceitful above all things and beyond what? Cure. Oh my goodness, it is beyond cure. And God says, who can understand that? And he goes on to say that the Lord searches the what? The heart. The Lord examines the mind. Why? Now this is the important thing. To reward a man according to his conduct, according to what his deeds deserve. How many of you understand this verse? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிகிறது? தேவன் என்னை ஏன் சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறார்? தாவீதை கர்த்தர் ஏன் சோதித்து ஆராய்ந்து பார்த்தார்? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனை நான் ராஜாவாய் மாற்றப் போகிறேன், அவனை இருக்கிற ஸ்தலத்திலிருந்து ஒரு உயரத்துக்குள் கொண்டு போக போகிறேன். அதனால அவன் வழிகளில் பல வழிகளில் போய்விடாதபடிக்கு என் வழியில் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக கர்த்தர் அவனை ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அவனை மட்டுமல்ல, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட எந்த பிள்ளை, நானும் சரி நீங்களும் சரி சபையும் சரி, நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார் என்ற உணர்வோடு நம்ம தேவனுக்காக பிரியமுள்ள வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழணும். ஏனென்றால் அதுல ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். He says, if you allow me to search your heart
and he says, if you continue to be the kind of person I want you to be, then he says, I will reward you. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பரிசு எப்ப கொடுப்பாங்க? நீ ஜெயிச்சாதான் கொடுப்பாங்க. தோத்தவனை வழியை காட்டி கதவை திறந்து நீ அப்படியே போயிடுன்றாங்க. அதுதான் நடக்க போகுது ஒரு நாள். கர்த்தர் செம்பரி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் பார்ப்பார். செம்பரி ஆடுகளுக்கு பலனை கொடுத்து நீ அந்த கதவு வழியா அப்படி போயிடு, நீ சேர வேண்டிய இடத்துல போய் சேருவேன்றுவாரு. வெள்ளை ஆடுகளை பார்த்து உனக்கு பலன் இல்லை, நீ இந்த வழியா போ, நீயும் சேரக்கூடிய இடத்துல போய் கீழே கரைய சரியா சேர்ந்துருவ என்று சொல்லி வழியை கரைத்து காட்டுவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப இன்னைக்கு தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொன்னால் அதுல பலன் ஒன்று இருக்கிறது. அப்ப இனிமே நீ மனிதனுக்கு மறைவாய் வாழலாம், ஆனால் தேவனுக்கு மறைவாய் நீ வாழ முடியாது. எரேமியாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஐயா நீ உருவாக்கப்படும் போது நான் அங்க இருந்தையா அப்படின்னு எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். சோ உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? தேவனுடைய கையில் இருக்கு. நானும் நீங்களும் தேவனை விட்டு ஓட முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? You and I cannot run from God. ஆனாலும் ஓடினார்கள். யோனா ஓடினாரா? படைத்தவரை அறிந்திருக்கிறார், அழைத்தவரை அறிந்திருக்கிறான், ஆனாலும் அவன் ஓடுகிறான். எலியா ஓடினானா? பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி, ஐயா அக்னியை வர வைத்தவன், அவன் செய்த காரியங்கள் அநேகர் செய்திருக்க முடியாது, அப்படிப்பட்டவன். ஒரே ஒரு பெண் உன்னை கொன்றே போட வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையில ஓடுகிறான் தேவனுடைய மலைக்கு ஓடுகிறான். எத்தனை பேருக்கு புரிகிறது? சரியா இருக்கலாம், தேவனோடு இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும் when you get out at the wrong side of the bed. இவ்வளவு வரைக்கும் எனக்கு சமாதானம் இருந்துச்சு, எனக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பயம் வரும். அப்படிதான் எலியாவுக்கு ஒரு பயம் வந்தது. Elijah was afraid. அவன் பயந்தான், ஓடுகிறான், இருவரும் ஓடுகிறார்கள். எங்கே அவன? தேவ பிரசன்னத்தை நீ எங்க ஓட? இருவரும் ஓடினார்கள். கடைசியில் அவன் கதையை பாருங்க. ரெண்டு பேரும் மறுபடியும் தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், மறுபடியும் வருகிறார்கள், தேவனுக்காக தொடர்ந்து சேவிக்கிறார்கள். அல்லேலூயா. ஐயா அதே போலதான் சபையை ஆண்டவர் விசாரிக்க வருகிறார். ஆண்டவர் சபையை விசாரிக்க வருகிறார். ஏன் ஆண்டவர் சபையை விசாரிக்கணும்? Come on, talk to me. Why must the church be examined by God? He knows us, yes, because we are His. சபையை பார்க்கும்போது சபைக்கு ஒரு பேர் இருக்கு, மணவாட்டி. அப்ப மணவாட்டி இருந்தால் மணவாளன் இருக்கணும், ரைட்டுங்களா? அப்ப மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப சபை யாரு? சபை மணவாட்டி. இப்ப பாருங்க, மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா மணவாளனுக்கு மணவாட்டி செய்கிறது தெரியணும், மணவாட்டிக்கு மணவாளன் செய்வது தெரியணும். இன்னைக்கு அநேக மணவாட்டிகளுக்கு மணவாளனுடைய இருதயம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மணவாளனுக்கோ மணவாட்டி என்ன செய்கிறாள், எங்கே போகிறாள், எப்படி வாழுகிறாள் என்று மணவாளனுக்கு தெரிகிறது. காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நாள் மணவாளன் இந்த மணவாட்டியை எடுத்துக்கொண்டு வருவதற்கு, அதாவது எடுத்துக்கொண்டு போவதற்கு மணவாட்டி தயாராக இருக்கணும். அப்ப மணவாளன் ஆராய்ந்து பார்த்தாதான் தெரியும் இந்த மணவாட்டி தயாராக இருக்கிறதா தயாராக இல்லையா என்று. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, தேவன் என்னை ஆராய்ந்து இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனால தேவ பயம் உள்ளவர்களாய் நானும் நீங்களும் மாறணும். I want to say this again, because you know that God examines you, because you know that God searches you and your life. What should I be, or how should I be living? My life should be must be based on the fear of God. தேவ பயம் உள்ள வாழ்க்கை. எந்த பயம்? எந்த பயம் என்று சொன்னால், we must have the reverential fear of God. தேவனுக்கு பயந்து நம்ம வாழ முடியாது, ஏனென்றால் வாழவும் கூடாது. ஆனால் மரியாதைக்குரிய பயத்தில் நானும் நீங்களும் வாழணும். எப்படி மரியாதைக்குரிய பயம்னா எப்படி? ஒரு மகன் தம்முடைய தாய், அவள் நான் இந்த காரியத்தை செய்தால் என் தாய் மன வேதனை அழுவார் என்று சொல்லுகிற ஒரு பயம் இருக்கா? அந்த பயத்தினால அந்த காரியத்தை செய்ய மாட்டான்.
இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போனா இதோ என்ன கிடைக்கும், பானை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பயத்துல சில காரியத்தை செய்ய மாட்டாங்க. அடி கிடைக்கும், அது வேற. தேவனிடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு நானும் நீங்களும் வர முடியாது. ஆனா தேவனிடத்துல வரும்போது நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு சமயம் என் தேவனை காயப்படுத்துமே என்று சொல்லுகிற அந்த மரியாதைக்குரிய பயத்தோடு நானும் நீங்களும் தேவனிடத்துல வர வேண்டும். ஏனென்றால் இதோ எரேமியா 29:13 இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் என்ன செய்வீங்களா? கண்டுபிடிப்பீங்கன்றாரு. People, he says, you will seek me and find me when you seek me with all your heart. It is not about God searching you and seeking you. It is about you who must also search and seek God. தேவனை தேடுகிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்கணும். ஏனென்றால் தேவனை தேடுகிறவர்கள் தான் தேவனுக்குரியவர்களாய் இருப்பார்கள். Do I make sense here? அதாவது when you don't search God, when you are not after God, how can you say that you are a child of God? It won't make sense. ஆனால் இன்றைக்கு தேவனை தேடுகிறவர்களாய் நானும் நீங்களும் இருப்போம் என்று சொன்னால் அவர் நம் பக்கத்தில் வந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் தேவனால் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது காரியம் ஒன்று உண்டு. இரண்டாவது காரியம் வசனம் 2 பார்க்கும் போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். That's number 2. First thing was he examines you or he searches you, and point number 2 is he knows you. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் குழம்பி போயிடக்கூடாது. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க ஆராய்ந்து பார்ப்பதோ அறிந்திருக்கிறதோ ஒன்று அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? People who don't know me think that when he examines me, he knows me. What? Make sense? Yes, it makes sense. When he examines you, that means he must know you. That's why he's examining you. Yes, you can come along that track, but I want to come along another track. என்ன? உங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் வேற ஒரு விதத்தை கையாளுகிறார். Now, listen to me carefully. When God wants to examine you, he adopts a different kind of approach. And what kind of approach is that? When God wants to examine you, he wants to investigate you. The mindset is different. புரியுதுங்களா? புரியலையா? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. அதாவது அவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல உன்னை அணுகும் போது அவர் அன்போடு அணுகவில்லை. அவர் உன்னை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நீ செய்கிறது சரியா தவறா என்ற ஒரு மனநிலையில் வரார். That means he approaches you to correct you. He approaches you to what? What is that word? He approaches you to investigate whether you are doing the right thing or the wrong thing. புரியுதுங்களா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆராய்ந்து பார்ப்பது. ஆனால் அறிந்து கொள்வது என்றால் என்ன தெரியுமா? அறிந்து கொள்வதற்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அவர் புரிந்து கொள்ள உங்களை அறிந்திருக்கிறார். அப்படி சொன்னா புரியுதா? உங்களை புரிந்து கொள்ள, to understand you, he wants to know you. அப்படி என்றால் the investigation is no more there. He is not seeing you right now to correct you. He is coming to see you, to know you, because he wants to love you. ரெண்டு விதம் இருக்கா? புரியுதுங்களா? புரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அர்த்தத்தை சொல்றேன் திருப்பியும். அதாவது அவர் ஆராய்ந்து பார்க்கும் போது உன்னிடத்தில் குற்றம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண வருகிறார். நான் ஆராய்ந்து பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான். ஆனால் உன்னை நான் அறிகிறேன் என்று சொல்லும் பொழுது அது வித்தியாசம். உன்னை புரிந்து கொள்ள, இது மாறிடுச்சு, இப்ப நீ வேற மனுஷன் ஆயிட்ட, இப்ப உன்னை புரிந்து கொள்ள அவர் உன்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? புரியலன்னா நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கேட்குறீங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் எல்லாரையுமே தெரியும் சொன்னா என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு புதுசா விருந்தாளி யாராச்சும் வந்திருக்கீங்களா? யாரும் வரல. அப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு தெரியும்னா எல்லாரையும் தெரியும், கண்ணு மாதிரி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? I know everybody. அப்படிதானே? எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது? இப்ப தீபன் இடத்துல நான் ஒரு வார்த்தை, பேசக்கூடாத ஒரு வார்த்தையை நான் பேசுவேன் என்று சொன்னால் அவர் கோபப்படுவார் என்று எனக்கு தெரியாது. அவருக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் அவருக்கு நீல கலர் ஒரு சட்டையை வாங்கி கொடுக்கிறேன். ஆனா அவர் சொல்வாரு, எனக்கு நீலமே பிடிக்காது, எனக்கு பச்சை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு தெரியாது.
சரி, அவருக்கு சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பொரிச்ச கோழியை வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்க போது அவர் சொல்றாரு, நான் பொரிச்சதை சரி சாப்பிட மாட்டேன், நான் அவிச்சதை தான் சாப்பிடுவேன்னு சொல்ற. அது எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் என்று நம்ம நினைச்சிருக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல இப்ப நான் முதல்ல கேட்டேன், உங்களை எல்லாருக்குமே தெரியும்னா எல்லாரும் என்ன சொன்னீங்க? எல்லாரையும் தெரியும் அப்படின்னீங்க. இப்ப நான் திருப்பியும் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் எல்லாருடைய குணங்களும் தெரியுமா? தெரியாது, தெரியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. You can't say the same of God because the creator will know the creation. படைத்தவனுக்கு தான் படைப்பை தெரியும். ஐயா, படைத்தவன்கிட்ட போய் இந்த அன்னைக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கணும், அந்த ஆம்பிளிஃபையர் சத்தம் போடுது, கெட்டு போச்சு. இப்ப நம்மள்ட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஏதாச்சும் செய்ய சொன்னா நம்மளால ஒரு சமயம் செய்ய முடியும். ஆனால் அதை உருவாக்கினவன் இடத்துல போய் கொடுக்கும் போது அவனுக்கு இந்த சத்தத்தை கேட்டே அவன் சொல்லிடுவான் என்ன பிரச்சனை. புரியுதுங்களா? So the creator will know the creation. அப்படி என்று சொல்லும் போது இன்றைக்கு தேவனை குறித்து பார்க்கும் போது தேவன் உன்னுடைய முழுமையை அவர் அறிந்திருக்கிறார். God knows the fullness of you, every bit of you. He knows your nature, he knows your temper, he knows when you will get angry, he will know what you do, what can trigger you. He knows that. அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு பிறரை குறித்து நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? Because our knowledge as human beings is very limited. மனிதனாய் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு தூரம் தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல எத்தனை பேருக்கு தெரியும் நீ எப்ப சாவுவேன்னு? தெரிஞ்சவங்க கையை தூக்கி சொல்லிருங்க, இத்தனாம் தேதி இத்தனாம் மாசம். நானும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், எங்களுக்கும் ஃபினரல் சர்வீஸ் இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னன்னா நான் எப்ப மரித்து போவேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனுக்கு தெரியும். ரைட்டுங்களா இல்லையா? என் தேவனுக்கு தெரியும் நான் நாளைக்கு எங்க இருப்பேன். என் தேவனுக்கு தெரியும் நான் நாளைக்கு எங்க இருப்பேன். என் தேவனுக்கு தெரியும் நான் எப்ப சீக்காவேன், எப்ப நான் மறுபடியும் சுகமடைவேன். என் தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. That's the thing about God. People, இன்னைக்கு ஜனங்கள் என்னை சில நேரங்களில் வெளியே பார்ப்பாங்க. பாஸ்டர் எனக்கு உங்களுக்கு தெரியும் அப்படி. ஓகே சரிங்க. நான் என் பேர் இது அப்படி. ஓகே, நான் இங்க இருந்து வரேன். ஓகே ஓகே. என் போன் நம்பர். ஓகே. உங்க விசிறி அப்படின்வாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இப்ப அவர் என்ற இப்படி பேசுனதுனால இப்ப நீங்களாம் வந்து கேக்குறீங்க, நான் அவரை பார்த்தேன், அவர் தெரியுமா பாஸ்டர்? நான் என்ன சொல்லுவேன்? பெருமைக்கு என்ன சொல்லுவேன்? தெரியும், நான் தான் ரோட்ல பார்த்து பேசுறேன், போன் நம்பர் நான் தான் வச்சிருக்கேன். ஆனா உண்மையா எனக்கு அவரை தெரியுமா? புரியுதுங்களா நான் எங்க இருந்து வரேன்னு? You must come from a direction to know that not everybody will know everything about everyone. But you can't say the same about God. Because God knows everything. எரேமியாவை பார்த்து சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? திருப்பி கொள்ளுங்க. எரேமியா 1:5 பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் இருந்த போது வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். Before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. பாருங்க, இப்ப நமக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எரேமியா தாயின் வயிற்றுல இருக்கும் போதே அவர் சொல்லுகிறாரு, அப்பா நீ உங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது நான் உன்னை அறிஞ்சேன். சரி, இது எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தானே, ஆண்டவருக்கு தான் தெரியுமே இப்ப என்னுடைய பிறந்த நாள். ஆனா இன்னொரு காரியத்தை சொல்றாரு, நீ ஒரு காலத்துல ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்ப என்று சொல்லுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆதியும் நீரே, அந்தமும் அவர் தான். அல்லேலூயா. அல்பாவும் நீரே, ஒமேகாவும் என் தேவன் தான். அதாவது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுவார் என்று சொன்னால், அவரை பார்க்கிலும் என்னை அறிந்து கொள்ள யாராலையும் முடியாது. கணவனால முடியாது, மனைவியால முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை அறிந்திருக்க முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அறிந்திருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அல்லேலூயா. அவர் உன்னுடைய வருகை போவதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உன்னுடைய எப்போ நீ நிற்கிறாய், எப்போ நீ படுக்கிறாய் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இதே தேவன் உன்னை அறிஞ்சிருக்கிறேன் சொல்லுகிற அதே தேவன் ஒரு கட்டத்தில் நிறுத்தி சொல்லுகிறாரு, நான் உன்னை அறியேன்றாரு. அதுவும் யாரை பார்த்து சொல்றாரு? அதை தான் பார்க்க போறோம். மத்தேயு 7:23. ஜீவிதா படிப்பா. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். And I will tell them plainly, I never knew you.
away from me you evildoers. யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா? திருப்பி சொல்றேன், யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா? தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறவர்கள். இந்த இடத்துல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். சரி, அப்படின்னா நம்மள பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பாம் அப்படின்றாரு. தப்பாமா? தத்தாவு. தக்கனா எனக்கு தெரியல அப்படின்றாரு. அப்படின்னா people I want to tell you something. ஆண்டவர் எனக்கு போட்ட ஒரு காரியம், தம்முடைய ஜனங்களை கர்த்தர் அறிந்திருக்கணும், ரைட்டுங்களா இல்லையா? ஆனால் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் அறியாமல் நான் உன்னை அறியவில்லை என்று சொல்லும்போது I think that அவர் அறிவதற்கும் அறியாததற்கும் ஒரு உறவு காரணம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை அறிவேன். இப்ப ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று நினைத்து ஒப்பு கொடுக்காத பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை அறியேன் என்றார். So it has to be something to do with a relationship with God. தேவனோடு ஒரு உறவு சரியா இருந்தா அவர் சொல்றாரு நான் உன்னை அறியேன் அப்படின்றாரு. அப்படி தேவனோடு சரியான ஒரு உறவு வைக்கலனா நீ எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணலாம், நீ எவ்வளவுதான் விடுதலை கூட்டங்களை நடத்தலாம், நீ எவ்வளவுதான் அற்புதத்தை செய்திருக்கலாம், ஆனால் நீ தேவனோடு சரியா இல்லாத, உன் உறவு தேவனோடு சரியா இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் உன்னை பார்த்து பொசுக்குன்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை அறியேன்றாரு. So God not knowing you and me has to do with the relationship with him. எத்தனை பேருக்கு புரிகிறதா என்ன சொல்றேன்னு? அப்ப என்னுடைய உறவு தேவனோடு சரியா இருக்கும் என்று சொன்னால் அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆனா என்றைக்கு என்னுடைய உறவு சரியில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அவர் நான் உன்னை அறியேன் என்று சொல்ல போகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு நமக்கு பேர் டேவிட்னு இருக்கலாம், நமக்கு பேரு போல் என்று இருக்கலாம். ஓ சாரி, போல் அங்க இருக்கிறாரு, போக முடியாது. ஓகே, பீட்டர் இருக்கலாம். அதனால பரலோகம் நிச்சயமா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேனே? ஆண்டவர் அததான் இன்றைக்கு சபையின் நடுவுல சொல்ல ஆசைப்படுகிறார். இன்றைக்கு உன்னுடைய உறவு ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை அறியேன். உறவுல கொஞ்சம் கோளாறு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வந்து ஆராதிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இந்த பைபிளை தூக்குவேன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைக்க மாட்டாரு, ஷாக்க கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு? நான் உன்னை அறியல பாடுவாரு. இல்லையே, நான் தான் தயாரா இருந்தேன். 10 கன்னிகைகளும் தயாரா தான் இருந்தாங்க, அல்லது தயாரா இருந்ததை போலதான் இருந்தாங்க 10 கன்னிகைகள். ஆனா கடைசியா எத்தனை கன்னிகைகள் சரியா இருந்தா? 5 பேர் தானே. ஆனா பார்ப்பதற்கு எப்படி? ரெடியா, மணவாளன் வருவாரு நான் கூறுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மணவாளன் தாமதமாகி விட்டார். இப்ப எண்ணெய் இல்ல, ஆனால் எண்ணெயை வாங்கும் போது மணவாளன் வந்து விட்டார். ஆனால் பார்க்கும்போது எல்லாமே தயார் தான். இப்ப நான் அப்படி சுத்தி பார்க்கும்போது எல்லாருமே எப்படி பார்க்கிறேன்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரியே பார்க்கிறேன். ஆனால் தயாராய் இல்லாத மனவாட்டியை கர்த்தர் கைவிட்டு விடுவார். முதல் காரியம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இரண்டாவது காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறவர். மூன்றாவது காரியத்தை உங்கள் முன்பாய் சொல்ல ஆசைப்படுகிறேன், அவர் உங்களை நெருக்குகிறார். வா, தமிழ்ல அப்படிதான் போட்டிருக்கு. And there is another word in English which I don't want to put because I might confuse you people. And he says God hems you in. I don't know whether you all understand the word hem. H-E-M. Hem. Correct. Correct. H-E-M. Hem. H-E-M. Hem. H-E-M. அப்படி என்றால் என்ன? இப்ப லியோ சொன்னது போல ஒரு கோழி குஞ்சு தம்முடைய பிள்ளைகளை அப்படியே மறைத்துக் கொள்ளும். புரியுதுங்களா? அணைத்துக் கொள்ளும், மறைத்துக் கொள்ளும். எதையும் சாத்தியம்தான், எல்லா வார்த்தைகளும் சாத்தியம்தான். கோழி குஞ்சு தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய கோழி குஞ்சுகளை என்ன செய்யும்? மறைத்துக் கொள்ளும். மழை அதை அடித்து விடக்கூடாது என்று சொல்லி மறைத்துக் கொள்ளும். இப்போ ஆண்டவர் 3வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், அதாவது 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஓகே, யாராச்சும் படிங்க பாப்போம். முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறீர்.
பாருங்க, உன் கரத்தை என் மேல் வைத்திருக்கிறேன் என்று அதை நான் முக்கியப்படுத்தல. But the first word that I want to emphasize is you hem me in behind and before, and that's important. And the meaning behind this is God encloses himself around us. Or there's another word, God encircles his presence around us. மறைத்துக் கொள்கிறார். இதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நம்ம ஆண்டவர் எப்படி பார்ப்போம் தெரியுமா? ஆண்டவர் நான் எப்ப தவறு செய்வேன், என்னை எப்ப அவர் கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் என்பதற்காக அவர் என்னை சுத்தி வைத்திருக்கிறார் என்று கூட நானும் நீங்களும் தெரியாத பட்சத்தில் நம்ம அப்படியாய் நினைத்து விடுவோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதனால இதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒரு உதாரணத்தை தினமும் கொடுக்கிறது போல கொடுக்கவா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில சிறை இருக்கப்பட்டார்கள். ரைட்டுங்களா? Now the people of Israel was held captive in where? Egypt. இப்ப ஆண்டவர் ஒருவனை அனுப்பி சொல்றாரு, நீ போய் ஆரோன்ட்ட சொல்லி என் ஜனங்களை விட சொல்லி இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ, அவங்கள எகிப்தில இருந்து எங்க கொண்டு போனோம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போ என்று சொல்லுகிற ஒரு பொறுப்பை ஒருவனிடத்தில் கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தாரு? மோசே கிட்ட கொடுத்துட்டாரு. பாருங்க, இப்ப நம்மளாம் ரொம்ப பிஸியானவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க. ஏதாச்சும் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், நீ பாத்துக்கப்பா அப்படின்னுவோம். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட வா. நான் அப்படிதான் சொல்லுவேன், பொறுப்பை கொடுத்துருவோம், பிரச்சனை இருந்தா என்கிட்ட வாங்குவேன். நான் பிரச்சனை எல்லாத்தையும் வருவாங்க, அது ரெண்டாவது காரியம். ஆனா ஆண்டவரை பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசே நீ பாத்துக்கோ, நீ எல்லாத்தையும் பா, உனக்கு நான் வல்லமையை கொடுத்துட்டேன், உனக்கு வரங்களை கொடுத்துட்டேன், நீ போய் உன்னுடைய காரியத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ரைட்டா? பார்த்துட்டேன். ஆனா இப்ப ஆண்டவரை பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் விடுதலை ஆகிட்டாங்க, வனாந்திரத்துக்குள் போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர்களை மூடிக்கொள்ளுகிற ஒரு தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் அங்கு நமக்கு காட்டுகிறார். என்னது? பகலில் மேக ஸ்தம்பமாகும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாகும். பாருங்க, பொறுப்பை மோசேகிட்ட கொடுத்துட்டாரு. ஏன் ஆண்டவர் வீணாக தம்முடைய மூக்கை இங்கே நுழைக்க வேண்டும்? ஏனென்றால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் வேற ஒரு புறஜாதி அல்ல, விடுதலையாக்கினவர்கள் அவருடைய பிள்ளைகள். புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு, அவர் அவர்களை மூடிக்கொள்ளுகிறார். ஏனென்றால் ஏன் பிள்ளையா அவர்கள் மோசே கையில நான் ஒப்பு கொடுத்தாலும் மேல இருந்து நான் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அர்த்தம் புரியுதா? இன்னொரு சின்ன ஒரு அர்த்தத்தை சொல்றேன், கேக்குறீங்களா? இது ஒரு நடந்த ஒரு சம்பவம் வேதத்தில். எலிசா என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான், எலியாவின் சீஷன் அல்லது வேலை பணிவடைக்காரன். ரைட்டுங்களா? ஆனா வேதத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் அதிக அற்புதங்களை செய்தவன் யார்? யாருக்கு தெரியலையா? அதாவது நம்ம எல்லாரையும் பார்ப்போம், எலியாவை தான் சொல்லுவோம். ஆனால் எலிசா தான் ஆண்டவர், அதாவது எலியா அவனிடத்துல என்ன சொல்லுகிறார்? ரெட்டிப்பான எனக்கு ஒரு உன்னுடைய ஆசீர்வாதம் வேணும்ன்றாரு. அப்ப எலியா அவனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன், அது உனக்கு கிடைச்சிடும், ஆனா நான் என் மேல போகும்போது நீ அதை பார்க்க வேண்டும். அவன் பார்த்தானா பார்க்கலையா? எலிசா பார்த்தான். அதனால அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதனால எலியாவை பார்க்கிலும் எலிசா தான் அநேக அற்புதங்களை அதிகமாய் செய்தான். இது வசனம் சொல்லுகிறது, இது வேதத்தில் காணப்படுகிற ஒரு ரகசியம். இப்ப இந்த எலிசா ஒரு காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்காக செய்ததனால எதிரிகள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். Now the enemies surrounded Elisha. They wanted to kill him. எலிசா உள்ள இருக்கிறான். அவனுடைய வேலை பணிவடைக்காரன் யாரு? கெஹாசி. ரைட்டுங்களா? அவன் வெளியே பார்க்கிறான். வெளியே பார்த்ததும் அவர்களை சுற்றி எதிரிகள் இருக்கிறதை அவன் பார்த்து விட்டான். அவன் எலிசாவின் இடத்துல சொல்லுகிறான், ஐயோ நம்ம வாழ்க்கை முடிந்து போக போகிறது, நம்மை சுற்றி எதிரிகள் தாக்க போகிறார்கள் என்று சொல்லும் போது எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 17வது வசனம். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். அப்புறம் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? எலிசாவை சுற்றி எதிரிகள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். They have surrounded Elisha. But you know what God does?
எதிரிகளுக்கு தெரியாது. எதிரிகள் என்ன நினைச்சாங்க? எலிசாவை நம்ம சூழ்ந்து விட்டோம் என்று நினைக்கும் போது எலிசாவை எதிரிகள் சூழவில்லை. தேவனுடைய பிரசன்னம் எதிரிகளை சூழ்ந்திருக்கிறது, எதிரிகளுக்கு தெரியவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? Because the enemies thought that they have surrounded Elisha, but never did they know that they were actually surrounded by the presence of God. Hallelujah. இன்றைக்கு அப்படியாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக, யாருக்காக? எலிசாவுக்காக. யாருக்காக? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்களுக்காக கர்த்தர் ஒரு பாளையம் இறங்கி அவர்களை சூழ்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள், தாய்மார்களாய் தகப்பன்மார்களாய் நீங்க யாராய் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே என்று அவரை உண்மையாய் ஒரு உறவோடு அழைக்கிற யாராய் இருந்தாலும் உங்களை சுற்றி எந்த பிரசனம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. அதனாலதான் நம்ம வேலைக்கு போனாலும் நம்மை கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறார். நம்ம இங்கும் அங்குமாய் ஓடும் போது, வண்டிகளை இதோ கண்களை மூடி ஓடிக்கொண்டு இருக்கும் போது, தூக்கத்தில் ஓடும் போது, இதோ எனக்கு நிச்சயமாய் மரணம் என்று அறிந்தாலும் கூட தேவன் அந்த இடத்துல கையை தட்டி சொல்றாரு, ஏய் வாங்கோன்னு அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு? வண்டி ஓட்டுகிறவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் வண்டி ஓட்டுகிறவர்கள் ஜெபத்தோடு தான் வண்டியை ஓட்டணும். Because I always practice that. And I want you all to do that. வேலை இடத்துல பயங்கரமான இடங்களில் தீவுகளில் வேலை செய்கிற ஜனங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஒரு வேலையை போட்டு மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். சாத்தான் யோபுவை போய் தாக்குவதற்கு அவன் ஆண்டவர்கிட்ட புலம்புறான். நான் எப்படி யோபுவை தொட முடியும்? நீங்க தான் அவனை சுத்தி ஒரு வேலை போட்டு மூடி இருக்கிறீங்களே என்று சொல்லுகிறதை நாம் யோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். The people of God is always being protected by the presence of God. Amen. So I want you to know that wherever you people will be, wherever your children will be, wherever your parents will be, all you need to do is just close your eyes and say, Lord, put a hedge of your protection over your people, over your parents, or over your children, or whoever. And you know what will do? God will honor that prayer. தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நானும் நீங்களை நினைச்சிட கூடாது, தேவன் எதனால அவர் என்னை அவருடைய பிரசன்னத்தினால மூடுகிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிறதுனால அவர் நீ தனியா போவதனால நீ ஆபத்துக்குள் கடந்து போய் விடுவாய் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தினால அவருடைய தேவ தூதர்களை கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அவர் தெரியும் அவருடைய பிரசன்னம் உன்னை மூடிக்கொள்ளலனா வேற பிரசன்னம் உன்னை கவிழ்த்து விடும் என்று அவருக்கு அறிந்திருக்கிறார். வேற பிரசன்னா அது பிசாசின் பிரசனமா இருக்கலாம், அது உலகத்தின் பிரசனமா இருக்கலாம், அது அறியாமை என்ற பிரசனத்துல இருக்கலாம். பீப்பிள், நீங்க நினைக்கலாம் நான் இந்த இடத்துக்கு போகணும், தேவனுடைய பிரசனம் இருக்காது. அப்படியாய்தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கணிப்பு. யோனா அதனாலதான் நினைச்சான் போல. ஜனங்கள்ட்ட என்ன சொல்றான்? நீ என்னை தண்ணியில தூக்கி போட்டு. தண்ணியில தூக்கி போட்டா அப்ப ஆண்டவர் பார்க்க மாட்டாரோ? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? There is no place that you can go where God cannot see. Amen. I want you to know that. எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உன்னை பார்க்கிறது. ரோமர் 8:31 ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? If God is for us, people, who can be against us? This must be the verse that must be in the lips and in the mouths of every people here. தேவனுடைய ஜனங்கள் இங்கு கூடி இருக்கிறவர்களுடைய வாயில் புறப்படுகிற கூட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 8:31. என்னது? என்னோடு இருக்கிற தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் நான் யாருக்கு பயப்படுவேன்? எனக்கு தேவன் என் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் எனக்கு விரோதமாய் யார் எழும்புவார்? வியாதி எழும்புமா? பலவீனம் எழும்புமா? தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உன் பட்சத்தில் இருக்கும் போது உனக்கு விரோதமாய் எதுவுமே எழும்பாது. அதை அறிந்ததுனாலதான் இதோ சங்கீதக்காரர் 139 கடைசி வசனம் என்ன போட்டிருக்கிறாரு? 22:23 or 23:24? 23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் தாவீதை ஆராய்ந்து பார்க்கிறார், தாவீதை அறிந்திருக்கிறார்.
தாவீதை சுற்றிலும் அவருடைய பிரசன்னத்தினால மூடி இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை தாவீது விரும்பினான். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? தாவீது அந்த 3 காரியம் தேவன் அவன் மத்தியில செய்த 3 காரியத்தை விரும்பலனா அவன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது ஐயா. முதல் வசனத்தில் அவர் சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர். He is talking about the past. இப்ப சொல்றாரு, முடிகிற 139வது சங்கீதம் முடியும் போது சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். He is talking about the future. புரியுதுங்களா? அதாவது கர்த்தர் நம்மை ஆராய்ந்து நம்மை அறிவதற்கு, கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் சரியான ஒரு காரியம். ஏனென்றால் அதைத்தான் சங்கீதக்காரன் செய்தான். He knew that the presence of God was good for him. And that is why after he knew that God searched him, after he knew that God knows him, after he knows that God has encircled his presence around him, he continues to say a prayer like this. He says, Lord, search me. Lord, know me. He says that. How many of us think that the presence of God is important in our lives? Amen. It is good that God searches us because it was good that God searched David. தாவீதை சோதித்தது நல்லது. அதனால தேவன் நம்மையும் சோதிக்க வேண்டும், அனுமதிக்கணும். தேவன் சங்கீதக்காரனை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது நல்லது என்று சங்கீதக்காரன் அறிந்திருந்தான். அதனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். எத்தனை பேருக்கு சொல்றீங்க, தேவனுடைய பிரசனம் என்னை ரொம்ப நெருக்கக்கூடாது? ஏனென்றால் அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. 5வது வசனம் என்ன சொல்லுது? தேவரீர் என்னை நீ நெருக்குகிறீர். அப்படித்தானே? என்ன வசனம் சொல்லுது? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ என்னை நெருக்கி என்ற ஒரு வசனத்தை அவர். ஆனா ஆண்டவருக்கு எத்தனை பேருக்கு தெரியும், தேவன் உங்களை நெருக்கும் போதுதான் அவருடைய கரம் உங்கள் மேல இருக்கும். நெருக்காம என்னை நெருக்காதீங்க ஆண்டவரே, ஆனா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நான் சொன்னா தப்பா போயிடும். புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மை நெருக்குகிறார் என்று சொன்னால், கோழி தம்முடைய குஞ்சுகளை அணைத்துக் கொள்வதை போல நெருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நெருக்கத்தில் அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அந்த கோழி அந்த குஞ்சுகளை மேல தம்முடைய சிறகுகளை வைத்து மூடும் போது அந்த சிறகுகள் நிச்சயமாய் அந்த கோழி குஞ்சுகள் மேல படதான செய்யும். அதே படுதுன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றா, ஐயா நான் உன்னை நெருக்கும் போது என் கரம் உன்னோட கிட்ட இருக்குங்கய்யா. தூரத்துல இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க வேணாம், நான் பக்கத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஐயா அம்மா நான் உன்னை பக்கத்துல வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது யாருக்கு இது வேணாம்? எனக்கு வேணுங்கய்யா, எனக்கு வேணும். ஏனென்றால் அவருடைய இடத்துலதான் பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய இடத்துலதான் என்ன இருக்கு? அவருடைய சமாதானம் இருக்கிறது. அவருடைய இடத்துலதான் அவருடைய முழுமையை அனுபவிக்க முடியும். நமக்கு இன்னைக்கு எது இருக்கோ எது இல்லையோ, மோசமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தேவ பிரசன்னம் வேணும் என்று சொல்லுகிறவர்களாய் நான் நீங்கள் இருக்கிறோம். அப்படி இருந்த போதுதான் people, I want you to know, you can be young, you could be old, but there is no conditions that God will only start to have his presence over people who are 21 years old. வேதம் அப்படியே சொல்லுதா? இல்லையே. தாயின் கருவிலே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய கரம் மட்டுமில்லை, தேவனுடைய நேசத்தையும் அங்கு பார்க்கலாம். அதே போலதான் இன்றைக்கு நீ தேவனை பிடித்துக் கொண்ட, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும் என்று சொன்னாலே போதும், அந்த சத்தத்தை கேட்டு தேவன் உன்மேல் அவருடைய கரத்தை நீட்டுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. I want everyone to close your eyes and I want you to ask yourself today, are you allowing God to search you? ஏனென்றால் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் கர்த்தர் என்னை ஆராய்ந்து பார்க்க அனுமதிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு